அக்கா 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 எப்பா கத்தாதப்பா நிறுத்தப்பா ஏட்டிக்கிட்டு அவன் வீட்டுக்காரர் கத்திருக்கான் உனக்குலாம் காத்திருக்கிற மாதிரி நிலைமை ஆகி போச்சு வீட்டில் சோத்தாக்கி வச்சு இன்னைக்கு மீன் எதுவும் கிடைக்கலமா? என்னதுப்பா இது ஆக்கு கறி ஆக்கா கறி கறி இப்போ நான் இப்போதான்ப்பா சொன்னேன் சோறு வடிச்சிட்டேன்ப்பா 4 விளக்கு போட்டு வச்சிருக்காங்களா இது என்னது? நான் அந்த சோற சொல்லலாமா? இது ஆக்குமா, இது பேரு. இதுக்குள்ள கறி இருக்குமா? கறி இருக்குமா? ஆமா. இதை பார்த்தா அப்படி தெரியலையே. லேசா கையை கொண்டா அம்மா எப்பா கொலைக்கேசில் உள்ள போயிருவாரு. இருமா இருமா ரோதனையா போச்சுமா. இது கவனமா இருக்கணும், கையை வெட்டிடலன்னா இந்த இருக்கலாமா? எனக்கு தெரியும் போன தடவை அந்த திருக்கையை 300 திருக்கையை 200 வாங்கினதுக்கா பழி வாங்கினதுக்காக எடுத்துட்டு இருக்க மாதிரில இருக்கு. கண்டுபிடிச்சியா? சரி சரி. இந்த இதுதான் அந்த கறி. இது அப்படியே கிரேவி வச்சோம்னா வேற லெவலில் இருக்குமா? சரி அது கிரேவி வைக்கிறது பின்னாடி இருக்கட்டும். ரேட் எவ்வளோன்னு சொல்லுவோம். ஒரு பீஸ் 12 ரூபாமா. யாத்தே இவர்கிட்ட எம்மாடியோ ரேட்டு பேசியே இது வாங்கிட்டு வரல. இது ஆறும் கடலும் சந்திக்கிற இடத்துல புடிச்சிட்டு வந்திருக்கோம். அப்ப 5 ரூபாய் கூட கொடுக்கலாம். 1.5 ரூபாய்க்கு கொடுப்பாங்க. வாங்கிட்டு வந்து 10 ரூபாய். இங்க பாருங்க இங்க பாரு ஒரு சாணம் இருக்கு மண்ணுக்குள்ள. பேசிக்கிறேன்ப்பா டைலாக் மறந்து போயிரும்லப்பா. வாங்கிட்டு வந்தா கூட 10 ரூபாய்க்கு வாங்கியிருப்பேன். நீ மாதிரி புடிச்சிட்டு வந்தனால 5 ரூபாய். சரி ஒன்றும் இல்லை. இப்படி கையை மட்டும் இப்படி காட்டுவோமா? நான் லேசா இப்படி ஒரு போட்டுக்கிறேன். வெட்டலைன்னு இன்ஜின் பாக்ஸ் உனக்கு ஃப்ரீயாகவே தந்துட்டு போயிறேன். வெட்டலன்னா ஃப்ரீயா? சரி நான் பண்றேன். கொண்டாங்க இப்படி வச்சு கழுத்துல ஒரு போடு. ரிஸ்க் எடு. எவ்வளவு ரிஸ்க் எடுத்து உயிரோட இருந்தா ரிஸ்க் எடுத்து குடிச்சிட்டு வந்திருக்க பிளேடு மாதிரி இருக்கு. பழப்பழம் மாதிரி பிளந்துருமா? பொம்பளையோட மோசமா பேசுறாருப்பா. 4 இடத்துக்கு விற்க போகணுமா? உன்னோட பெரிய ட்ரைனிங் எடுத்து வந்துட்டியாக்குப்பா. ரொம்ப பேசுறிய. போடு 10 ரூபாய்க்கு கொடு. 10 ரூபாய்க்கா? ஆமா. இல்ல நீ முழுசாலாம் போட வேணாம். உடச்சு கொடுத்துட்டு போயிரு. உடச்சு கொடுத்துட்டு என்னை சோழியை முடிச்சாப்பா. வீட்டுல இருக்கிறவங்கள வேலைக்கு போயிட்டாங்க. மத்தியானம் ஆனா அண்டவாயை திறந்து 4 எடுத்து அப்ப பாக்ஸ் எவ்வளவு வாங்கிறியா? சோத்துக்கு அண்டவாயை திறந்து சரி பாக்ஸ் எவ்வளவு வாங்கிறியா? 4 எடுத்து விற்க போகணுமா இல்லையா? உன்னோட பெரிய ரோதனையா போச்சு. 10 ரூபா தானே வந்ததுக்கு 2 ரூபா கம்மி பண்ணி கொடும். அப்ப இருந்து இப்ப வர இந்த பெண்கள் மட்டும் மாறவே இல்லை. விடிய விடிய கதை கெட்டு ஏறுங்க. மீன் வாங்குற ஊரு தெருவுக்குள்ள இருக்கிறது பூரா பொம்பளையே தான். இப்பெல்லாம் பேசுனீங்கன்னா போய் சொல்லி கொடுத்துட்டு வந்துருவேன் எல்லாத்தையும். அந்த மீன் விற்கிறவர் எங்க வீட்டுல வந்து உன்னை பத்தி பொருளி பேசிட்டு போனான்னு சொல்லிட்டு நல்லா 4-5 பிட்ட ஏற்றி விட்டுருவேன். 2 4 6 7 இருக்கு. ஓமா ஆனா 9 இருக்குமா? 7 ஒரு 100 குடும்பம். இப்ப எந்த ஸ்கூல்ல இப்ப படிச்சேரி 7 தாங்க. பார் 1 2 3 4 5 6 7 தான் இருக்கு. 1 2 3 4 5 இருங்க. 2 போட்டியா உள்ள 5 2 4 5 அந்த 2 போட்டி இருக்கு. 7 தான் வரும்பா. ஏமாத்த முடியாது போல இருக்கே. படிச்சிருக்கீங்களோ? சரி இருக்குமா? 10 போட்டாச்சுமா. 4 எடுத்து விற்க போகணுமா? குடுமா போமாங்கிட்டு உன்னோட பேர் ரோதனையா போச்சு. சரிம்மா இதுல ஒரு 100 ஆக்கி இருக்கு. 10 மணிக்கு ஒரு 1000 ரூபா கொடு. நான் உனக்கு ஃப்ரீயா உடச்சே தந்துடுறேன். தான் இவர் சொன்னாரு 100 ரூபாய்க்கு இருக்குன்னு. மறுபடியும் அதுக்குள்ள 1000 ரூபா சொல்றாரு. ஒரு ஆக்கு 10 ரூபா மணிக்கு எத்தனா ஆக்கு 10 ரூபா 100 ஆக்கு இருக்குதா? 1000 ரூபா உனக்கு ஃப்ரீயா உடச்சுருவேரு. அப்ப சரி தூக்குங்க. வாங்க. சரி இது ஒண்ணு இருக்கட்டும். உடச்சுக்கு இருக்கும் போது இடையில டீ காஃபி எதுவும் கேட்க கூடாது. கொட்டி விட்டுருவாமா? இதுல உட்காரும் வீட்டுக்கு போமா. இதை கழுவுறதுக்கு தண்ணிக்கு கரண்ட்டுக்கு யார் காசு கொடுக்குறது? கையை கவனமா இருக்கு. கத்தி உள்ள விட்டு எடுக்க வேண்டியதான். இதுவும் சங்குக்கு இந்த மாதிரி இந்த இடத்துல ஒண்ணு இருக்கு தெரியுதா? பாத்துக்க கறி இதுதான் இருக்கு. மர 100 ஆக்கு எடுத்துருக்க. மர கறி வரல. கறி வரல பஞ்சாயத்து பண்ணக்கூடாது. முடிஞ்சதுக்கு அப்புறம் கறி எடுங்க. சங்கு சத்த மணியா இருக்குதுண்ணா முழுசா.
இருக்கேன் பரவாயில்லையே. சரி அதை பார்த்து வாய் ஊறிட்டு நின்று உட்காந்து கிரேவி கட்டுறாது. இப்படி ஒரு 2-3 அலசாக அலசணும். செஸ்க்ரி மூடி. இதில் மஞ்சள் பொடி, கொஞ்சம் மிளகா பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டு அவிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு அவிச்சுக்கணுமா? லால்ஸ் போட்டு எடுத்தால் தான் வீடியோ மாதிரி இருக்கு. பானை சட்டி ஆவாரி வைங்கம்மா. அதே பாத்ரூமா பேசாமல் சாயல்ல அந்த மீன்காரர் ஏமாற்றி வாங்கிடுறிய. சரி எவ்வளோ கொடுத்த? 1000 ரூபா கொடுத்தியா? கணக்கு 200 குறைச்சாலும் கொடுத்துருப்பா. கணக்கு தான் எல்லாமே. அக்கௌண்ட்டு தான். அவர் ஜிபே நம்பர் இருக்குது, பின்னாடி போட்டு விட்டுக்குறேன். ஒரு நாள் அன்னைக்கு கஷ்டப்பட்டு வருமானம் கொடுத்து வந்துருக்காரு. வாங்கி பழக்கணும். அந்த வீட்டில் இருக்கும்போது கப்பல் ஒருத்தர் வருவார்ல, மீன் சட்டியை கொண்டு போயிடுது. அவர் என்ன மாதிரி கொண்டு வருவார் தெரியுமா? சூடை, குமுலா, ஊளி, பொன்னாம்பரை, 4 மீன் தான் அடிக்கடி கொண்டு வருவார். எப்பயுமே மீன் வாங்கிட்டு இதே பையன் பார்த்துட்டு நிற்பேன். என்னம்மா இந்தாம்மா கூட எடுத்து போட்டுருவார். இங்கே நடந்த விஷயம் தான் வீடியோவுக்கு அது தெரிய போகுது. என்ன இன்னைக்கு காலில் முள்ளு குத்திக்கலாமா? ஐயோ, காலில் முள்ளு குத்திட்டேன்னு தேய்ச்சல. அரை மணி கழிச்சு மீன் எடுத்திருக்கேன். கையக்களவாக மீன் எடுத்துட்டியே கம்மண்டில். அதுவும் காலை சொரிஞ்சனா. ஏன் முள்ளு குத்திட்டப்பா, ரத்தம் வந்துச்சுப்பா காலில். மசாலா பொடி, அங்கிட்டு வரேன், இங்கிட்டு தான் தீ வரேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட், பாருங்க நல்லா வதக்கியாச்சு தக்காளி வெங்காயத்தை. இப்போ ஆக்கு சதையை உள்ள போட்டுக்கிறேன். தேவையான உப்பு போட்டுக்கலாம். நத்தையை வாங்கியாச்சு. நான் நத்திலே, நீ உனக்கு ரசம் ஊற்ற போறியா நத்தையை சாப்பிட போறியா? நத்தை அது என்னது? ஆக்கு கறி. ஐயா நல்லா காரசாரமாக வச்சுருக்காயா. நல்லா இருக்கு. நம்ம சங்கு சாதம் செய்ய முடியா? நார்மல் சங்கு சாதம் செய்வோம்ல, அந்த மாதிரி வச்சுருந்தா இன்னும் இதோட நல்லா இருக்குங்களா? இன்னொன்று அந்த சதையோட இது நல்லா இருக்க மாதிரி இருக்குது. மெதுவாக இருக்கு எப்போ மாதிரி. அந்த சதை கொஞ்சம் காடாக இருக்கு.
பூ மாதிரி இருக்குப்பா சார். நல்லா இருக்கு. வாட்ஸ்அப் அது சோத்து நல்லா இருக்குங்களா? சரியான டேஸ்ட்டாக இருக்கு. சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி கிடைச்சா தைரியமாக சாப்பிடுங்க. கிடைக்கலைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. எல்லா நேரமும் கிடைக்கவும் செய்யாது. கிடைக்காது. என்ன நம்மகிட்ட வாங்கினது தான். வேணுமா சொல்லுங்கள், பொழந்து சதையை மட்டும் எடுத்து ஃப்ரீசரில் வச்சு அனுப்பிடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்தோனி அலப்பற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு சந்திப்போம். டாடா பாய்.